ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ரோகிணிக்கு மனோஜ் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க அரிணியோட அப்படின்ற விஷயத்தை ரோகிணி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுவும் அரணி வாயாலேயே போட்டு வாங்கி கண்டுபிடிச்சிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் அவங்கள நம்ம பார்லருக்கு வர வைக்கணும், பார்லருக்கு வர வச்சு மனோஜை பற்றின விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரோகிணி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ மனோஜ் நமக்கு மட்டும்தான், நம்மளை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது தான். கண்டிப்பாக இதெல்லாம் ஆன்ட்டியோட பிளானாக தான் இருக்கும். மனோஜ் இந்த அளவுக்கு யோசிக்கிறவர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் எப்படி என்கேஜ்மெண்ட் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் முத்து அங்கிள் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் விவாகரத்து ஆகலைன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. ஓ, ஆண்டி வீட்டில் விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க போல இருக்கு. இவங்க பையனுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா அவங்க தான் என்ன வேணாலும் பண்ணுறவங்களாச்சே. கண்டிப்பாக இதெல்லாம் ஆண்டியோட வேலையாக தான் இருக்கும். முதல்ல இந்த பொண்ணுக்கு மனோஜும் நமக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறமா வீட்டில் என்ன நடக்குது, அதாவது கோர்ட்டில் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அரிணியை பார்த்த முதல் நாள்லேயே. இப்போது இன்னொரு சைடு இங்கே இவ்வளோ நாள் வராத நம்ம ரேகாவுடைய அம்மா அவங்களுடைய அப்பாவை பார்க்க இப்போ கம்பெனிக்கு வந்திருக்காங்க. கம்பெனிக்கு சத்யாவை ரேகா லவ் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. எப்படியாச்சும் அவங்க அப்பாவுடைய சப்போர்ட் ரேகாவுக்கு கிடைக்கும், வீட்டில் பேசி பார்க்கலாம், அது இல்லைன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவில். ஸோ அதாச்சும் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஆனால் இப்போது கரெக்டாக அதுக்கு சான்சஸே கிடையாது. அவங்க வெளியில் போய் இல்லை எல்லாரையும் போராடி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அமையும். என்னதான் முத்துவும் மீனாவும் போராடினாலையும் செந்தாமணிக்கு இருக்கிற கோவத்துக்கு இப்போ அவங்க அப்பா கிட்ட அவங்க பேசுகிற விதத்தை வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களோட லவ்வை பிரிக்கணும் தான் நினைப்பாங்க. ஏன் அவங்க பொண்ணை திரும்பவும் எங்கேயாச்சும் வெளியூருக்கு அனுப்ப கூட அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா செந்தாமணி அந்த அளவுக்கு சத்யாவை பற்றி அவங்களுடைய அப்பா கிட்ட தப்பாக பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தா அவங்க இப்போ அவங்க பொண்ணோட கல்யாண விஷயம் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. பழையசையெல்லாம் மறந்துடலாம், நான் இப்போ அதுக்குள்ளேயே வரல, நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் இப்போ முக்கியம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், முதல்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிங்க, ஒரு நல்ல மாப்பிள்ளையா, நல்ல பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா, அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசதியான வீட்டு பையனாக பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட இந்த விஷயத்தை விட்டுருங்க. என்னைக்கு அவள் லவ் பண்ண ஆரம்பித்தாலும் இதுக்கப்புறமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கிறது சரி வராது. நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறேன், நல்ல மாப்பிள்ளையை பார்த்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா அம்மாவாக இருந்து அவளோட கல்யாணத்தை முன்னே நின்று நல்லபடியாக நடத்தி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் போய்க்கலாம், முதல்ல அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவருடைய அப்பாவும் இதெல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் இவள் அம்மாவுக்கு பணக்கார திமிரு மட்டும்தான். பணக்கார திமிருக்காக தான் அவள் பண்ணுற கேரக்டர் பிடிக்காம தான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்க. இப்போ அவங்க பொண்ணோட லைஃப்னு வரும்போதோ அவங்க அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. இவ்வளோ நம்பி நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லி விடலாமா, இல்லை நாமளே நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கலாமா? ஸோ இவ ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்குறா, பையன் நல்ல பையனாக இருந்தால் போதும், நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், லவ் பண்ணுறது யாராக இருந்தாலும் அப்படின்னு தான் அவருடைய அப்பா நினச்சாரு. ஆனால் இப்படி சிந்தாமணி அவங்களுடைய அந்த சத்யாவை பற்றி தப்பாக சொன்னதுனால தான் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கேரக்டர் சரியில்லைன்னு இவங்க சொல்கிறாங்களே, நம்ம ஆஃபீஸில் இருந்த வரைக்கும் இவ்வளோ நாள் அந்த பையன் அப்படி ஒரு கேரக்டர் கிடையாது. ஆனால் இப்போது இவ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அப்படி இருக்குமா, இல்லை நம்ம பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு வேற ஒரு பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக இவ பொய் சொல்கிறாடா அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. அப்போது என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் இதை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சிந்தாமணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு கொஞ்ச நேரத்துலேயே மொபைலை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வராங்க. ரேகா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு அவங்களுடைய அப்பா சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னு சொன்னேனே அப்படின்னவும், ஃப்ரெண்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ சத்யாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி. அப்பாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்பா அப்படின்னவும், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நீ சத்யாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு உடனே, ஆமாம் அப்பா, நீங்கள் தான் எப்படியாச்சும் என் லவ்வை சேர்த்து வைக்கணும், கண்டிப்பாக இதுக்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் தான்ப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் சத்யாவை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ரேகா, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல, அப்படியே சொன்னாலும் ஒரு நல்ல பையனாக இருந்தால் நீ
சொல்கிற மாதிரி உன்னோட லவ்க்கு அப்செப்ட் பண்ணி அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணை உன்னை நல்லா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு பிடிச்சதை செய்யணும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ நாளாக உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நீ லவ் பண்ணுறது சத்யாவை. சத்யா நல்ல பையன்தான், ஆனால் இதுக்கு முன்னாடி அவனுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த லவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், டாடி நீங்கள் மட்டும் உங்கள் வாயால் அப்படி சொல்லிடாதீங்க. சத்யா ரொம்ப நல்ல பையன். சத்யாவை பற்றி வேணால் எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பாருங்கள். சத்யா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நம்ம கம்பெனியில் இருந்து தானே அவன் இவ்வளோ நாளாக வேலை செஞ்சுட்ருக்கான். அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்களா? ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு உடனே அவர் மறைக்காமல் அம்மா தான் இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன் அப்படின்னு உடனே, அப்போது அம்மா நான் சத்யாவோட பழகிறத பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே தான் உங்ககிட்ட வந்து சத்யாவை பற்றி அம்மா விஷயத்தை சொல்லி தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு உடனே, தப்பாவா அப்படின்னு அவருடைய அப்பா கேட்குறாரு. ஆமா டாடி, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் நான் எதையும் சொல்லாமல் மறைக்க விரும்பலை. நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறேன். சத்யா யார், சத்யாவோட ஃபேமிலி யாருன்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்லிடுறேன். தெரியும்ப்பா, அம்மா சொல்லியிருப்பாங்க அவங்க ஒரு சாதாரண பூ கட்டுற ஃபேமிலி அப்படின்னு. அவங்க அக்காவும் பூ வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்க, மண்டப டெக்கரேஷன் இதெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து கார் டாக்ஸி டிரைவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது தங்கச்சி, அதாவது அவங்களுடைய ரெண்டாவது அக்காவுடைய ஹஸ்பண்ட் வந்து போலீஸாக இருக்கார். ஸோ அவங்களும் நர்ஸாக இருக்காங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்ல ஃபேமிலி தான்ப்பா. வாடகை வீட்டில் இருந்தாலும், ஏழ்மையான குடும்பம் இருந்தாலும் நல்ல குணமாக நேர்மையாக நடந்துக்கிறவங்க. அம்மா மாதிரி சீட் பண்ணுறவங்க கிடையாதுப்பா. அம்மா தான் சீட் பண்ணுறவங்க. ஸோ நான் சொன்னேன்ல, சத்யாவுக்கு முதல் அக்கா இருக்காங்க மீனான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் அம்மாவுக்கும் தான் இப்போ போட்டியே நடந்தது. அந்த எலெக்ஷனில் கூட அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அம்மா தோத்துட்டாங்க. நியாயமாக இருந்திருந்தா அம்மா தானேப்பா ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க தோத்த கோவத்தில் இந்த மாதிரி நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, முக்கியமாக மீனாவுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாக ஆகாது, இந்த ஒரு விஷயத்தினாலேயே நான் சத்யாவை கல்யாணம் படிக்கக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க. அதனால தான் எனக்கு முன்னாடியே அம்மா முந்திக்கிட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட சத்யாவை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்கப்பா. ப்ளீஸ் எல்லாத்தையும் விசாரித்து நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா. அம்மாவுடைய கேரக்டரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பிடிக்காம தான் நான் உங்கள் கூட இருக்கேன். ஏன் அதனால தான் அம்மாவை அடிக்கடிக்கு நான் சரியாக பார்க்க கூட போகிறது கிடையாது. நான் லவ் பண்ணுற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. உண்மையிலே நான் உண்மையான விஷயத்தை தான் சொல்கிறேன். அம்மா மாதிரி எனக்கு பொய் சொல்ல வராதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அம்மா எந்த லெவலுக்கு போய் சொல்ல போவாங்கன்னு தெரியும். ஆமாம், இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னா என்ன காரணம்? நான் அம்மாவை தோக்கடிச்சா மீனாவுடைய தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நான் லவ் பண்ணுறத அவங்களுக்கு பிடிக்கலை, அதனால் மட்டுமே அவங்களுடைய தொழிலில் அவங்க வந்து ஜெயிக்கணும். ஸோ நாம் தோற்று அசிங்கப்பட்டு நிற்கிறோம். அந்த ஜெயிச்ச மீனாவுடைய தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. மீனா மேலே இருக்கிற கோவத்தினால, முக்கியமாக மீனா ஆகாதுன்ற காரணத்தினால இந்த குடும்பத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. இதுக்கு ஏழைய ஒரு காரணமாக சொல்கிறீங்க, கேரக்டரை ஒரு தப்பாக சொல்கிறீங்க. சத்யா அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் விசாரித்து எதுவாக இருந்தாலும் பொறுமையாகவே எனக்கு சொல்லுங்கப்பா. அது வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயமும் நான் பெருசாக பண்ண மாட்டேன். உங்கள் பொண்ணை நீங்கள் நம்பலாம்ப்பா அப்படின்னு சத்யா பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிவிட்டு அங்கேருந்து ரேகா கிளம்பிடுறாங்க. அவருடைய அப்பாவும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இது அவங்க பொண்ணோட வாழ்க்கை. அவங்களுடைய மனைவியை பற்றியும் தெரியும், பொண்ணை பற்றியும் தெரியும். அதே மாதிரி சத்யாவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய நோக்கமே. சிந்தாமணி சொன்ன மாதிரி சத்யா கேரக்டர் எப்படின்றது அவர் விசாரிக்கணும். சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை நம்ம பொண்ணுக்கு இல்லை மனைவிக்கா அப்படின்றத 3 கன்ஃபியூஷன்லேயும் 3 டேரக்டரில் வச்சு அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இது ஒரு சைடு இருக்கா. இன்னொரு சைடு இங்கே ஹரணிக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஸோ ரோகிணி சொன்ன மாதிரி பிம்பிள்ஸ்லாம் லைட்டாக வர ஆரம்பிக்குது இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா. ஸோ கிளைமேட் சேஞ்ச், அது மட்டும் இல்லாமல் ஸோ வெயிலுக்கு சம்மர் சீசன் அந்த ஒரு பிரச்சனையான. ஸோ அவங்க பொதுவாகவே நிறைய இந்த மாதிரி பணக்கார எடுத்த பொண்ணுங்கள்லாம் பார்லர் போவாங்க. ஸோ இப்போ ரோகிணி இருக்கிற பார்லர், அவங்க வச்சிருக்கிற பார்லருக்கு இப்போ அவங்க கொடுத்த அட்ரஸ் படி அங்கே போகணும்னு நினச்சி அரணி கிளம்பி போகிறாங்க. ரோகிணி வழக்கம் போல் பார்லரில் போயிட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இங்கே இன்னொரு சைடு சத்யாவை ரேகா பார்த்து, அப்பாவுக்கு விஷயம் தெரியும், அம்மாவுக்கும் விஷயம் தெரிஞ்சதுனால அப்பா அம்மா கிட்ட போய் உன்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே. அப்பா கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கேன். அப்பாவும் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் எந்த பதிலும் சொல்லலை. எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் சத்யா. உன்னை பிரியற நிலைமை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு ரேகா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத இரு அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் இங்கே சத்யா உடனே இந்த விஷயத்தை பற்றி அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணுறாங்க. அதுவும் கான்ஃபரன்ஸ் காலில். சொல்லடா சத்யா, என்ன விஷயம்? அதுவும் உங்கள் அக்காவுக்கும் எனக்கு கான்ஃபரன்ஸ் காலில் போட்டிருக்கா அப்படின்ன உடனே, மாமா ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னவும், என்னடா சத்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், நாங்கள் வீட்டில், அதாவது ரேகா அவங்களுடைய வீட்டில் விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிந்தாமணிக்கு
நாங்கள் 2 பேரும் பழகுற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க அது இத்தனை வருஷம் இல்லாத இப்போ அவங்க அப்பா கிட்ட பார்த்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அவருடைய அப்பா கிட்டேயும் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அக்காவை ஆகாதுன்ற ஒரே காரணத்தினால தான் ரேகாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு ரேகாவும் அவருடைய அப்பா கிட்ட பேசியிருக்கா. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு ரேகா கேட்டிருக்கா. அவங்க யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களாம். மாமா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உடனே நல்லதாக போச்சு விடு சத்யா, நாம் சொல்ல வேண்டியதா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பேசி முடிவு எடுக்கட்டும், என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னதும் மீனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்தீங்களா சிந்தாமணிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படி நேக்கா போயிட்டு சத்யாவை பற்றி தப்பாக இல்லாத போலதே சொல்லியிருக்கா அப்படின்னு. அவளை பற்றி தெரிஞ்சதுனால தானே நான் எதுவும் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு உடனே மீனா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, அவங்களே விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு பதற்றத்தில் இருக்காங்க. நீ இப்போ போய் ஏதாச்சும் சொல்ல போய் அவங்க மனசை கஷ்டப்படும். அதான் ரேகா பேசியிருக்கான்னு சொல்கிறாள், அவங்க அப்பா யோசிச்சு முடிவு சொல்லட்டும், நீ வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு முத்து மீனா கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. சரிடா சத்யா, அக்கா பேசுறதெல்லாம் நீ எது நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத, சரி நீ ஃபோனை வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சத்யாவோட ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ரேகாவும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் என்ன நடந்தாலையும் நான் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். என் அப்பாவுக்கு ஸ்டேட்டஸில் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஆனால் என் அம்மா தான், என் அம்மாவுக்கு ஸ்டேட்டஸ் பிரச்சனைனாலே முக்கியமாக அவங்க அக்காவை ஆகாத காரணத்தினாலே அப்படின்னவும் எப்படியோ மாமாவும் அக்காவும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோம், உனக்கு எல்லாமே தெரியும்ல சிந்தாமணி பற்றி, ஏன் எங்ககிட்ட சொல்லாமல் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற விஷயத்த கேட்க மறந்துட்டாங்க, அப்படி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோ நீ என்ன பதில் சொல்லியிருப்பியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது காதலுக்கு கண்ணு இல்லையே, இது எல்லாத்தையும் நம்ம போய் சொல்லி தான் ஆகணுமா அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சைடு தான் அரணி வந்து ரோகிணியோட பார்லருக்கு போகிறாங்க. போன உடனே ரோகிணி எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் நேராக வந்து நான் வந்து அரணி நீங்கள் வந்து கார்டு கொடுத்தீங்கல்ல அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி உட்காருங்க அப்படின்னும், சரி ஃபேஷியல் பண்ணணும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேணும்னே மனோஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், மனோஜை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காகவே ரோகிணி வந்து என்ன பண்ணுறாங்க, மனோஜோ ரோகிணியும் இருக்கிற ஃபோட்டோவை வால்பேப்பரில் வச்சு வேணும்னே வந்துட்டு டைம் இவ்வளோ ஆகுது, ஸோ 3:40 ஆகுது, நான் வந்து கரெக்டாக 1/2 ஹவரில் 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே அரணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்த உடனே இது யாருன்னு கேட்குறாங்க. திஸ் மை ஹஸ்பண்ட் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கூட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அழுது ட்ராமா போடுறாங்க ரோகிணி வந்துட்டு. பின்னாடியே இங்கே அவங்க வந்துட்டு அரணி வந்து எந்திரிச்சு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனது, இப்போ டிவோர்ஸ் ஆக போகிறது, இந்த விஷயத்தெல்லாம் வந்து டக்குன்னு அரணிக்கு ஞாபகம் வரலை. அவங்க தானா ரோகிணி அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. மனோஜ் உங்களை கல்யாணம் படிக்கிற லெவலுக்கு போயிட்டாரா, நான் அவர் எவ்வளோ உயிர்க்குறோம் நேசிக்கிறேன் தெரியுமா, மனோஜ் இப்படி பண்ணியிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு உடனே நீங்கள் தான் அவருடைய முதல் மனைவியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் தான், என் பேர் தான் ரோகிணி, எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் மனோஜ் சொல்லியிருக்காரு, நீங்கள் தான் அவரை ஏமாத்தினதா அப்படின்னவும், யார் நான் ஏமாத்தினதா, மனோஜோட அம்மா தான் எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, மனோஜும் என்னை எந்த அளவுக்கு உயிருக்குறா நேசித்தாங்க உனக்கு தெரியுமா, ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கா, நான் வேணா உனக்கு கால் பண்ணி நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அரணி கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மனோஜுக்கு வந்து ரோகிணி கால் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிக்கிற விஷயமும் ரோகிணிக்கு தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் இப்போது நடந்துகிட்ருக்கிற விஷயமும் வந்து வீட்டில் தெரியக்கூடாது. அதனால தான் இப்போது மனோஜ் என்ன பண்ணுறாரு, சரி ரோகிணி கால் பண்ண உடனே அட்டன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அப்படி அவர் நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு வேணா நீங்கள் பாருங்கள், மனோஜ் என்கிட்ட பேசுவார், எங்களுக்கு இன்னும் சட்டப்படி கோர்ட்டில் டிவோர்ஸ் ஆகலை, டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி உங்களை மனோஜ் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எங்களுக்கு 6 மாத காலம் சேர்ந்து வாழ சொல்லி கோர்ட்டில் அவகாசம் கொடுத்துருக்காங்க, மனோஜ் எனக்கான செலவு எல்லாத்தையும் மனோஜ் தான் பார்த்துக்கணும், நீங்கள் எந்த நம்பிக்கையில் மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க, வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கா அப்படி இப்படின்னு ரோகிணி பல கேள்விகளை கேட்கவும் அரணியுமே எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ரோகிணி போட்டு வாங்குறவங்க தானே, ஹரணி கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் போட்டு வாங்கிடுறாங்க. ஹரணியுமே இப்போ பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. ரோகிணி அந்த அளவுக்கு அரணியை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறாங்க. அப்படி பண்ண உடனே ரோகிணி இப்போது அவங்க கரெக்டாக மனோஜ் கால் அட்டன் பண்ணவும் அப்போ தான் ஹலோ சொல்லு ரோகிணி அப்படின்னு மனோஜ் பாசமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. என்ன மனோஜ் எப்படி இருக்கா, என் அக்கௌண்ட்டுக்கு பணம் எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்கவும், பணம் தானே ஏதோ போட்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மனோஜ், அப்புறம் வீட்டில் அப்படின்னுமோ, என்ன வீட்டில் ஒன்றும் இல்லையா அப்படின்னுமோ, சரி வீட்டில் நமக்கு விவாகரத்து ஆகலை, இன்னும் நம்மளை 2 பேரையும் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்களா நீங்களே ஆண்டி அப்படின்னுமோ, அதெல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு மனோஜ் போய் சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேட்டு அரணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுனாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்டையும் சரி வீட்லேயும் சரி எதுவுமே சொல்லவே இல்லை. முக்கியமாக அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படின்னு
ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஹரிணி. அப்படி தெரிஞ்ச உடனே சரி அக்கௌண்ட்டுக்கு பணம் வருமா அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வீட்டில் வந்து நேரில் வாங்கிக்கிட்டோமோ அப்படின்னு சொன்னதும், இல்லை நீ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நானே அக்கௌண்ட்டு போட்டு விட்டுறேன் அப்படின்னு மனோஜ் கட் பண்ணிவிட்டு உடனே பணத்தை போட்டு விட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அரணி முடிவு பண்ணிடுறாங்க, மனோஜ் இன்னும் இவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. இப்போது அரணி வந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி நம்ம நினச்சது சக்ஸஸ் ஆகிடுச்சு, எப்படியோ அரணி வீட்டில் போயிட்டு இந்த கல்யாணம் வேணான்னு தான் சொல்வா அப்படின்னு மனோஜ் அது ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. நேராக போன உடனே அவங்களோட அப்பா அம்மாவுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே 3 பேர் ஃபேமிலியாக சரி, அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லி அவங்களையும் வர சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. முதல்ல ஸ்வேதா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வாமா என்ன எந்த நேரத்துக்கு வந்திருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஏன் நான் வரக்கூடாதா? அது மட்டும் இல்லாமல் ஹரணி வீட்டிலேருந்து இங்கே வர சொன்னாங்க, அவங்களும் இங்கே வராங்களா அப்படின்னு. உடனே இங்கே விஜயாவுக்கு கல்யாணம் ரேட் சொல்லியிருந்தேன்ல, அதில் 3 ஏதாச்சும் ஒன்று செலெக்ஷன் பண்ணிட்டாங்களா, அதுக்கு தான் வராங்க அப்படின்ட்டு இருக்கவும், தெரியல ஆண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் சொல்லவும், சரி சரி வரட்டும் அப்படின்னு விஜய் அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. மனோஜ் ஹரணி வீட்டிலேருந்து வராங்களாமாடா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மனோஜ் போய் டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வராரு. அப்போது மீனாவும் இருக்காங்க, முத்துவும் இருக்காரு. என்னப்பா திடீர்னு வராங்க, அதுவும் நம்மக்கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொல்லாமல் அப்படின்னு. உடனே அதான் ஸ்வேதாவுக்கு சொல்லியிருக்காங்க, ஸ்வேதா முன்னாடியே வந்திருக்கால, பார்க்கலாம் இரு முத்து அப்படின்னவும் அவங்க வீட்டில் இருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே வாங்க சம்மந்தி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு அப்படியே விஜயை ஓடி ஓடி வரதுருக்குறாங்க. போதும் இந்த சம்மந்தியை இம்மந்தின்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவர் கோவப்பட்டு பேசவும், என்ன சம்மந்தி நீங்கள் இப்படிலாம் பேசி நான் கேட்டதே இல்லை அப்படின்னவும், என்ன நீங்கள் அப்படி பேச வச்சுட்டீங்க. ஆமாம் கல்யாண டேட் குறித்து அனுப்புனீங்களே அதெல்லாம் சரிதான், முதல்ல டிவோர்ஸ் கிடைச்சிடுச்சா, டிவோர்ஸ் பேப்பர் கைக்கு வந்துடுச்சா? நான் உங்ககிட்ட பேசும்போது இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன், உங்கள் பையனுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்க உடனே எல்லாருமே திரு முக்கிறாங்க. முக்கியமாக விஜயா, அதெல்லாம் ஆயிடும் இன்னும் 1 வாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எப்போ விவாகரத்து நோட்டீஸ் முதல்ல கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம், இப்போதைக்கு இந்த டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையில் எதுவுமே வேண்டாம், நிச்சயதார்த்தத்தோடு இப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, சட்டப்படி டிவோர்ஸ் ஆகட்டும், நாங்கள் ஒன்றும் உங்கள் பையன் வேணான்னு சொல்லலை, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் இப்படி முதல்ல கோவப்படுறீங்க, அதெல்லாம் நான் இவகிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. நீங்கள்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க, ஆனால் உங்கள் மனோஜோடைய உங்கள் பையனுடைய முதல் ஒய்ஃப் என் அரணியை பார்த்து பேசியிருக்காங்க, அவங்க என்னமோ இன்னும் அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆகலை, அதுவும் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இன்னமும் சட்டப்படி விவாகரத்து ஆகலை, இன்னும் 6 மாதம் இருக்குது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ சொல்லி கோர்ட்டில் திருப்பு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. மனோஜ் தான் இப்போ அவங்களுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காராமே, இன்னும் இவங்க என்னமோ இன்னும் 1 வாரத்தில் டிவோர்ஸ் கிடைச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மனோஜோட வைஃப் வேறு மாதிரி சொல்கிறாங்க, அவங்க தான் அவங்க முதல் மருமக அப்படின்ற விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அரணிக்கிட்ட அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டாங்க, ஏன் உங்கள் வீட்டில் இந்த விஷயம் தெரியாதா, எங்ககிட்ட நிச்சயத்துக்கு நிச்சயம் நடக்கணும், இந்த கல்யாணம் நடக்கணும், இதெல்லாம் மறைச்சி இன்னும் 1 வாரத்தில் கிடச்சிரும்னு ஃபேமிலியெல்லாம் போய் சொல்லி ஏமாத்துறீங்களா அப்படின்னு. உடனே அண்ணாமலைக்கு மனசே ஒடிஞ்சு போயிடுது. விஜயாவை தான் முதல்ல பார்க்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிற விஷயம் எதுவுமே எங்களுக்கு இன்னும் தெரியாது, நீங்கள் இருங்க நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு, சார் நீங்கள் அவசரப்படாதீங்க, எங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது. என்னம்மா நீ, அவர் நம்ம குடும்பத்தை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்க, சார் வேறு மாதிரி சொல்கிறாரு, நீ தானம்மா அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக விவாகரத்து கிடச்சிரும், ஒரு கையெழுத்து போட்டால் போதும்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் ரோகிணி அந்த பார்லரம்மா ஏதோ பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்கு, அந்த பார்லரம்மா போய் சொல்லுதா இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், அவங்க ஒன்றும் போய் சொல்ல கிடையாது, உண்மையை தான் சொல்கிறாங்க, அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு அரணி. முத்து அவ சொல்கிறது இருக்கட்டும், உன்னை லாயர்கிட்ட பேச சொன்னனே, நீ லாயருக்கு ஃபோன் பண்ணி விசாரி அப்படின்னு சொன்னதும், ஆமாப்பா கரெக்ட், இவங்ககிட்ட சொன்னாலையும் போய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவே டேரக்டாக லாயருக்கு கால் பண்ணுவோம், அதுவும் ஸ்பீக்கர்லேயே போடுறாங்க. ஹலோ நான் முத்து பேசுகிறேன் மேடம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லு முத்து என்ன விஷயம் அப்படின்னுவோம். என்ன மேடம் கோர்ட்டில் அப்படின்னுவோம். அதான் கோர்ட்டில் எல்லாம் சொல்லியாச்சு, மனோஜ் விஜயா கிட்ட தெளிவாக சொல்லியாச்சு, இன்னும் 6 மாதத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஜட்ஜி ரோகிணிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் மனோஜை பண்ண சொல்லியிருக்காங்க, அவர் அவங்க தங்கறதுக்கு வீடும் செலவுக்கு பணமும் எல்லாமே மனோஜ் தான் கொடுத்தாகணும், ஏன்னா மனோஜும் விஜயாவும் பேசுகிற பேச்சு அந்த மாதிரி. ரோகிணி பக கிளியாடியாக அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து ஜட்ஜுக்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி 6 மாதம் கேட்ட ஒத்தி வச்சுட்டாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாத முத்து அப்படின்னு எங்கள் லாயர் சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு முத்துவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு மேடம்க்கு நான் கால் பண்ணேன், அவங்க எடுக்கல, அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் அம்மா கிட்ட பேசின விதத்தை வச்சு எப்படி சரின்னு நானும் அமிதை விட்டுட்டேன், அம்மா தான் உண்மையை சொல்லுவாங்க, ஆனால் இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. விஜயா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா, இப்போ இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும், ரோகிணி 3வது மனுஷன் சொல்லி இந்த விஷயம்லாம் தெரிய வேண்டியதாக இருக்குது, எங்ககிட்ட ஏன் இந்த விஷயத்தை பற்றி மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும்னு ஏன் போய் சொன்னேன், நான் படித்து சொல்லிட்டேன், டிவோர்ஸ் கிடைக்க
ஒத்துக்காமல் மனோஜுக்கு கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு எப்படியாச்சும் எங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த விஷயத்த பண்ணுறியா? மாமா அப்படி மட்டும் பண்ணியிருந்தா இது பெரிய சிக்கலாக போய் முடிஞ்சிருக்கும். அந்த ரோகிணி சும்மாவே விட்டுருக்க மாட்டா. ஆரம்பத்திலே தெரிஞ்சது நல்லது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதோ, அடுத்து அண்ணாமலை இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, கண்டிப்பாக இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு தான் சொல்லுவார். விஜய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.